எல்லாருக்கும் வணக்கம். I am Lieutenant Varaprasad from Officer Training Academy, Chennai. Today on 6th September, as Lieutenant Varaprasad, I got commissioned into Army Ordnance Corps. இதோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ். நான் இதை தான் ஆப் பண்ணேன். எனக்கு ஆர்மி ஆர்டினன்ஸ் கோரே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அட்டாச்மெண்ட் வந்து ராஜ்புட் ரெஜிமெண்ட், மேஜர் முகுந்த் வரதராஜன் அசோக சக்ரா அவரோட ரெஜிமெண்ட்லேயே வந்து ராஜ்புட் ரெஜிமெண்ட்லேயே எனக்கு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி ப்ரௌட் ஃப்ரம் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி. இப்போ என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து எங்கள் அம்மா இது எங்கள் அப்பா ரெண்டு பேருமே தினசரி கூலி வேலை செய்கிறவங்க தான். நான் தான் என்னோட ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்கு போனவன், காலேஜ் போனவன். என்னோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நான் 10th and 12th வந்து விவேகானந்தா வித்யாலயா வேசர்படி யூனிட்ல படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து லாயலா காலேஜ் சென்னையில் படித்தேன், BA and MA எக்கனாமிக்ஸ். அது ரெண்டுத்தையும் முடிச்ச பிறகு மாஸ்டர்ஸ் வரைக்கும் நான் பண்ண பிறகு எனக்கு வந்து படிப்புனா ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கவங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தவங்க தான். UPSC வந்து சிவில் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. அதை பாஸ் பண்ணி SSB இன்டர்வியூ பாஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம், மெடிக்கல்ஸ்லாம் ஃபிட் ஆகி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து UGC NET JRF எனக்கு வந்து டீச்சிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும் எங்க லாயலாலேயே அப்படின்னு சொல்லிட்டு நான் UGC NET JRF எழுதி ஆல் இந்தியா ரேங்க் 34 எடுத்தேன். எனக்கு அது மூலியமா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் MBA பண்ணவும் PhD பண்ணவும் ஃபுல் ஃப்ரீ சீட் கிடைச்சது. OTA இது போத்கயால, IIM போத்கயால. அப்போ அதே டைம்ல தான் நான் வந்து இன்டர்வியூவும் கொடுத்திருந்தேன் 17 SSB பெங்களூர்ல. ரெண்டுமே எனக்கு கிடைச்சது. அந்த நேரத்தில் நான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் எதர் ஐ வாண்ட் டு பிகம் an army officer to serve my country or I want to go to IIM to settle my family, as my family is very lower middle class. நான் IIM போயிருந்தேன்னா அங்கிருந்து நான் பாஸ் அவுட் 4 வருஷம் கழிச்சு PhD முடிச்சு பாஸ் அவுட் ஆகும்போது எனக்கு ஒரு நல்ல வேலை அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனா அதையும் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை பொலைட்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டு I joined OTA because OTA was here and I want to be inspired because எங்க ஸ்கூல்ல இருந்து எங்க காலேஜ்ல இருந்தோ நான் இது வரைக்கும் யாரும் ஆஃபீஸர்ஸ் பார்க்கல. So I thought let me take the first step. நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து let me inspire others to come in. இங்க பாத்தீங்கன்னா அங்க 2 பேர் இருக்கோம் தமிழ்நாட்டுல இருந்து. நான் ஒரு பையன், இன்னொருத்தர் இருக்காரு பாலாஜின்னு சொல்லிட்டு. 2 பேர் மட்டும் தான் இருக்கும். ஆனா மற்ற ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அகாடமி பாத்தீங்கன்னா OTA சென்னையிலே தான் இருக்கு. சோ திஸ் இன்ஸ்பயர்ட் மீ a lot. அதுவும் இல்லாம மேஜர் முகுந்த் வரதராஜன், அப்புறம் லெப்டினன்ட் நடராஜன் பார்த்திபன், இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆளுங்க நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து இந்த நேஷனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால என்னோட ஆசை, என்ன ட்ரீம் வந்து 6th September OTA. இந்த 11 மாச ட்ரைனிங் வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் நான் கோப் அப் பண்ணிட்டேன் பிகாஸ் ஐ வாஸ் a national athlete also. சோ அதனால என்னால கோப் அப் பண்ணவும் முடிஞ்சது. அதனால நான் சக்சஸ்ஃபுல்லா இப்ப கிராஜுவேஷன் ஆயிருக்கேன். இதுக்கு வந்து நான் என்னோட ஸ்கூல், என்னோட காலேஜ், என்னோட டீச்சர்ஸ், என்னோட ப்ரொஃபசர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் சரவணன், வைஷாலி என்ன வந்து ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணாங்க. ஃபினான்ஷியலா நான் இங்க இருந்து கோச்சிங் போறதுக்கு கூட, இல்ல அங்க கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு கூட, இன்டர்வியூ போறதுக்கு கூட, இன்டர்வியூல இருந்து நான் திரும்பி வரதுக்கு கூட என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க நிறைய தடவை. எப்போ ஃபோன் பண்ணாலுமே இவங்க 2 பேருமே. ஸோ அதுக்கப்புறம் எங்க அம்மா, எங்க அப்பா இவங்களும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் இந்த தருணத்துல வந்து நன்றி சொல்லிக்க விரும்புறேன். அண்ட் ஆல் த மீடியா சேனல்ஸ் ஃபார் ஹேவிங் த பேஷன்ஸ் டு லிசன் டு மை ஸ்டோரி. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆர்மி ட்ரைனிங் கமாண்ட் வந்து இப்போ என்னோட ஸ்டோரி இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல. அதுக்கும் I want to express my sincere gratitude to ARTRAC. Thank you so much. I'm Lieutenant Priyanka Khoth, wife of late Nayak Nilesh Khoth. He was serving in signals around 13 years and I lost him in 2022 due to cardiac arrest. After then I prepared for SSB and I took coaching for MAS. And he really guided me about not only my about SSB but that in all aspects, in my personal aspects also, and he really helped me. After then Major Ravi Kumar also helped me in this whole procedure, and I got recommended in my first attempt only. And after then my family supported, they took care of my daughter. Because of that I could complete this training and finally I got commissioned. How do you get inspiration about this? First I got inspiration from my family, as they were supporting me for the starting only. But the other Veer Naris who got commissioned, they helped me a lot because there is the only one vacancy and we are it's so unrealistic that we are hoping for that. And I was belong to a very normal background, so they really pushed me a lot. How do you feel? As a woman, how are you feeling in this to serve? I can't speak about it because you can see my daughter. I was living alone 11 months here and finally
I'm meeting with her. So it's really unbelievable feeling. And I'm feeling so proud, and I'm going to continue my legacy of my husband, and it will be a tribute for him, and just I'm missing him a lot. Yeah, ma'am, and we also heard you were a teacher and you were preparing for the civil service. Yes, So sir. how did that help you with this particular experience? Yes, ma'am, because earlier I was not that confident about anything. I don't have that communication skill and other aspects also. After teaching, I got that confidence to speak in front of others and all things. You're doing very So it well. really helped me. And I also suggest who is preparing for this exam that with the preparation they have to join any job. Right. That automatically gives a confidence, Right. and that also means it helped a lot. Right.